தூத்துக்குடி திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துக்குமரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் முத்துக்குமரன். திருச்செந்தூரில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிகாமணி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ள கடற்கரையில் கடல் அரிப்பு காரணமாக கோவில் முன்பு கடலில் சுமார் 200 அடி நீளத்திற்கு பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டு தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் மற்றும் கோவில் ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் பேடாய் வீடாக திகழ்கிறது. இந்த ஆலயத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மற்றும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். கோவில் முன்பு கடல் அமைந்துள்ளதால் இந்த ஆலயம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவில் தரிசனம் செய்வதற்கு முன்பாக கடலில் புனித நீராடிவிட்டு பின்னர் ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்வது வழக்கமாகும். கோவிலுக்கு வருகை தரக்கூடிய இந்த பக்தர்கள் கடலில் நீராடும் போது இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக கோவிலில் தொடர்ச்சியாக கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்பகுதி கோவிலின் அருகே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. தற்போது சுமார் 200 அடி அளவிற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டு பக்தர்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. இந்த கடல் அரிப்பானது தொடர்ந்து கடல் சீற்றம் காரணமாக அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக கோவில் முன்புள்ள கடற்கரைக்கு இறங்கும் படிக்கட்டு பகுதியிலிருந்து சுமார் 200 அடி நீளத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கடல் அரிப்பால் கடல் நீர் உள்ள பகுதியிலிருந்து மணல் தேங்கியுள்ள கடற்கரை வரை சுமார் 5 அடி உயரத்தில் கடல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரை படிக்கட்டு வழியாக கடலுள் இறங்கி நீராட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்கே நீராடக்கூடிய பக்தர்கள் விபத்துக்கு உள்ளாகி கைகால்கள் முறிவு ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இதற்காக கோவில் முன்புள்ள படிக்கட்டில் இருந்து சுமார் 200 அடி நீளத்திற்கு பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் அரிப்பு ஏற்படாத பகுதியில் பக்தர்கள் இறங்கி நீராட அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை பலகை கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு அதிகமாக உள்ளது. பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட வேண்டும். தடுப்புகளை தாண்டி நீராடக்கூடாது. பாறைகள் அதிகமாக உள்ளது. பாதுகாப்பாக நீராட வேண்டும். தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் உள்ளே செல்லக்கூடாது என அந்த அறிவுறுத்தல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒலிபெருக்கி மூலமாகவும் கோவில் ஊழியர்கள் பக்தர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த கடல் அரிப்பை உடனடியாக சரி செய்து வழக்கமாக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பகுதியை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிகாமணி. விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.